திருச்சியில் தற்போது சத்துணவு பணியாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்டறியலாம். சார்ல்ஸ், சத்துணவு பணியாளர்கள் திருச்சியில ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறதாகவும் செய்திகள் வருது. அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவங்க என்ன சொல்றாங்க? தம்பி தமிழரசு, அதாவது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வாயிலுக்கு முன்னதாக தான் இப்போ தற்பொழுது இவங்க குழுமி இருக்காங்க. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள், இவர் ஏராளமான பெண்கள் தற்பொழுது அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவர்கள் ஏற்கனவே பல முறை பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இப்போ தற்பொழுது தமிழகம் முழுவதும் 3 நாள் தொடர் மறியல் போராட்டம் நடத்த ஏற்கனவே ஏற்பாடும் அறிவிப்பும் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருச்சியில் இப்போ முதல் நாளாக இந்த முதல் நாள் மறியல் போராட்டம் இப்போ துவங்கி இருக்கு. நூற்றுக்கணக்கானவர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வராங்க. மாநில துணைத் தலைவர் பெரியசாமி நம்முடன் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். இப்ப முக்கியமாக இந்த இதுல கோரிக்கை, அதாவது நீங்கள் போராட இந்த 3 நாள் போராடுறீங்க, மதிய உணவுல இந்த குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்களா? தமிழக அரசு என்ன விதமான நடவடிக்கை மேற்கொள்ளும் நினைக்கிறீங்க? சத்துணவு ஊழியர் சங்கத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 44,000 சத்துணவு மையங்களில் இன்றைய தினம் எந்தவித தடையும் இல்லாமல் குழந்தைகளுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும். பிரதானமாக எங்களுடைய மாநில பிரதிநிதித்துவ பேரவை ஈரோட்டிலே எடுத்த முடிவின்படி தமிழகம் முழுவதும் 32 மாவட்டங்களிலும் 50,000க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்களுக்கு 34 ஆண்டு காலமாக வாழ்க்கை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும், அவர்களை அந்திம காலத்தை கழிப்பதற்கு ஒரு ஓய்வூதியத்தை வழங்கப்பட வேண்டும் என்றும், அந்த ஓய்வூதிய பலனான கிராஜுவிட்டியை 3 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்றும் சத்துணவு ஊழியர்கள் இன்றைய தினம் 3 நாட்களாக தொடர் மறியலில் ஈடுபட்டிருக்கும். முதலாவதாக இன்றைய தினம் தொடர் மறியலுக்கு அப்புறம் அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கிறீங்களா? முதல்வர் சந்திக்க திட்டம் இருக்கா? ஏன்னா நீங்கள் 33 ஆண்டு காலம் போராடி வரதா சொல்றீங்க. இதில் ஒரு கோரிக்கை கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லையா? பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றியிருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான வரையறுக்கப்பட்ட ஊதியம், அந்த ஊதியத்தை பெற வேண்டும் என்று கடந்த காலத்திலே அரசூழியர் சங்கத்தின் தலைமையிலே பிப்ரவரி மாதம் 10 to 19 வரையில் நடைபெற்ற அந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திலே சத்துணவு ஊழியர்களெல்லாம் கலந்து கொண்டும் அரசூழியர் சங்கம் கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி தமிழக முதலமைச்சர் அவர்கள் 110வது விதியின் கீழே சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்படக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் நாங்கள் காலமுறை ஊதியம் வழங்குவோம் என்று 110வது விதியிலே அறிவித்தார்கள். ஆனால் ஓராண்டு காலமாகியும் கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று வரும் தலையிட்டு அந்த காலமுறை ஊதியம் வழங்குவதற்கான எந்த விதமான அறிவிப்புகளும் வழங்கப்படவில்லை, அழைத்து பேசவும் இல்லை என்றுதான் இன்றைய தினம் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக தம்பி தமிழரசன், இவர்களை பொறுத்தளவு 33 ஆண்டு கால போராட்டம் என்பது இவர்களுக்கு தொடர்ந்து வருவதாகவும், இது குறித்து தமிழக அரசு இதுவரை எந்த விதமான அறிவிப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே 3 நாட்கள் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கும். தற்பொழுது முதல் நாள் மறியல் போராட்டத்துக்கான ஆயத்த பணிகளை அவங்க ஈடுபட்டு கோரிக்கை முழக்கங்களை எடுத்து வராங்க. 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த தொடர் மறியல் போராட்டத்தினால மதிய உணவு கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடியதுக்கான பணியாளர்கள் பணியில் இருப்பார்கள். மாறி மாறி அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும், இதனால் எந்தவித பாதிப்பும் அந்த மதிய உணவு வழங்குவதில் இருக்காது என்றும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது கோரிக்கைகள் ஏற்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். போராட்டம் குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்ல்ஸ்.